இவங்க அப்பா மட்டும் தாங்க வரல, பாக்கி எல்லாருமே வந்திருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா இன்னொரு நாள் நாங்கள் போய் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. என்ன ஏய் லூசு அழுதுட்டா, இதுக்கெல்லாம் அழுவியா விடு. எல்லாரும் கல்யாணத்துல அப்பா கூடவே இருப்பாங்க, ஆனா என் கல்யாணத்துல எங்க அப்பா இல்ல. அதுக்கு அழுவியா? அப்ப எங்களோட மேரேஜ் ஸ்டோரி, எப்படி மேரேஜ் நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகிட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து நாங்கள் வச்சுருந்தோம், எங்கள் ஊர்லேயும் தப்பாக வச்சுட்டாங்க எங்களைனா என்ன ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்துடும். என் ஃப்ரெண்டே என்கிட்ட என்னடா ஒரு பொண்ணை வந்து வீட்டில் அழைச்சிட்டு வந்துருக்கே அப்படின்ட்டு தான். அதனால தான் நான் வந்து ஓகே நம்மளே கல்யாணம் பண்ணிப்போண்டி அப்படின்னு சொல்லி வேற பார்த்துட்டாங்க. நாங்க உட்காந்து ஃபீல் பண்ணவும் மாட்டோம். நிறைய பேர் எவ்வளவோ கமெண்ட் பண்றாங்க, நல்லதா பண்றாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு இதுவா இருக்குன்னு தெரியல. ஏன் இதே தான் உங்க அக்காவை கேட்பீங்களா இல்ல உங்க அம்மா அப்பாவை கேட்பீங்களா? ஹலோ நண்பா, நம்பிசன் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஹாய் ஹாய். சரி ஓகே, இப்போ என்ன பற்றி நாங்கள் பேச போகிறோம்னா எங்களோட மேரேஜ் ஸ்டோரி, எப்படி மேரேஜ் நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்துச்சு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ப்ரோ திடீர்னு பெஸ்ட்டியை கல்யாணம் பண்ணிட்டேன், உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டேன். நிறையா பேர் இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, அப்புறம் வந்து யூடியூப்லேயும் சரி எல்லாருமே கமெண்ட் பண்ணீங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு ப்ரோ கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் ப்ரோ இந்த இதை சொல்கிறதுனால தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு ப்ரோ கல்யாணம் பண்ணேன், ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டே ப்ரோ. சில பேர் பேடாக கூட கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நான் இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறோம். எதுக்கு மாஸ்க் போட்டுட்டு பேசணுன்னா அப்போ தான் நாங்கள் பேசுவோம். இல்லைன்னா வச்சிங்களேன் பேச தெரியாது. மாஸ்க் போடாமல் பேசவே வரல. மாஸ்க் போட்டால் தான் நல்லா நீட்டாக ஓகே எல்லாமே பேச தோணுது. அதனால இப்போ சொல்ல போகிறோம் எங்களோட மேரேஜ் ஸ்டோரியை. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் இருந்து 3 மாதம் தங்கினா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன். ஆரம்பத்தில் ஃபோன் பேசுகிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன். அப்போ ஆரம்பத்தில் வந்து சிவகங்கையில் இருந்தால் மன்னார்குடி சிவகங்கை தான். மன்னாரோட சொந்தக்காரங்க வீட்டு இருக்கு, ஆனால் சிவகங்கையில் தான் இருந்தா. அப்போ சிவகங்கை தான் சொந்த ஊர், என்னோட ஊரே சிவகங்கை தான். ஆமாம், மெயின் தான் சிவகங்கை மெயின்லேயே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிலதை விட்டுட்டேன். அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துன்னா என்கிட்ட கேட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரிலடா, எனக்கு பயமாக இருக்கடா, எனக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னடி கல்யாணம்னா பண்ணினாடி ஆகணும், ஏன்டி என்கிட்ட சொல்கிற, நீ மாப்பிள்ளை பாருடி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போடின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்னேன்? எனக்கு பண்றது பிடிக்கல, உன் கூட ஃப்ரெண்டாவே இப்படி இருந்தது அப்படின்னு நான் என் கூட ஃப்ரெண்டாக இருந்த விடுங்க, மாப்பிள்ளையே பிடிக்கல, யாரை பார்த்தாலும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டா. இது வரைக்கும் எத்தனை மாப்பிள்ளை அவங்க பார்த்துருந்தாங்க? 10-15 மேலே பார்த்துட்டாங்க. 15 மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இவளுக்கு. அதுவே வேணாம் வேணான்ட்டு சொல்லி அப்புறம் வந்து அவங்க வீட்டில் அவங்க மாமாவா கேட்டுருக்காங்க என்ன இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சு இவ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கே தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மன்னார்லேருந்து வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. நான் இப்போ எங்கே போயிருந்தேன்? நீ சேலத்துக்கு உங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தான். ஆமாம், நான் இப்போ சேலத்துக்கு முன்னாடியே தான் அங்கே போயிட்டு வரதுக்குள்ள வந்து பார்க்குறேன் எங்கள் வீட்டில் இருக்காங்க. சிவகங்கையிலேருந்து வந்து நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் 2-3 வாரம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவுக்கு நான் வரேன், நீ வீடியோவில் காட்டு அப்படி இப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். ரொம்ப இன்னும் பிரச்சனையாக போயிடுச்சு. இவங்க வீட்டிலேருந்து இவங்க அப்பா மட்டும் கொஞ்சம் டேஞ்சர். இவங்க அப்பா மூலியமாக பிரச்சனையாகி வீடியோலாம் போடக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ இவ கேட்கல, வீடியோ போடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தோமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நல்லா ஃப்ரெண்டாக பேசி இவளுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகிட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து நாங்கள் வச்சுருந்தோம், எங்கள் ஊர்லேயும் தப்பாக பேசிட்டாங்க. எங்களைனா என்ன ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டு. என் ஃப்ரெண்டே என்கிட்ட என்னடா ஒரு பொண்ணை வந்து வீட்டில் அழைச்சிட்டு வந்துருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இவ என்ன சொல்லிட்டா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு வந்து ஐயோ வீட்டுக்கு போனால் நம்ம பேசாம முடியாமல் போயிடுமே அப்படி இப்படின்னு சொல்லி இவன் மனசும் ஒத்து போய் என் மனசும் ஒத்து போய் அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக க்ரஷ் இருந்துச்சு அப்பயே இவன் மேலே. இவளுக்கு இருக்கா என்னன்னு தெரியாது. நான் சரி நம்மளே அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் எங்கள் அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் இவங்க வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு வரல. அப்புறம் கல்யாணமும் ஓகே ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். மேரேஜ் வீடியோ ஃபுல் வீடியோ. எல்லாருமே சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களாம் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோவில் வருவீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஆயிடுச்சா. அவங்க அப்பா மேரேஜுக்கு வராமல் போனோன்னா ரொம்ப எவ்வளோ அழுவங்கிறீங்க கல்யாணத்தில்.
ரொம்பவே அழுதுட்டாவ அவங்க அப்பா. எங்க அப்பா ஒரு ஆள் மட்டும்தான் வரல, மத்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எங்க பெரியப்பா மும்பைல இருக்கோம், லீவ் கொடுக்கலையா, அதனால அவங்களால வர முடியல. எங்க அப்பா தான் ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். ஆமா, ஊட்டியில இருக்காங்களா? ஆமா, ஊட்டியில இருக்காங்க. எங்க அப்பா வரமாட்டேன்ட்டாங்க என் மேல உள்ள கோவத்தினால. இவங்க அப்பா மட்டும் மேரேஜுக்கு வரல, பாக்கி எல்லாருமே மேரேஜ் வந்திருந்தாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, லைவ் கூட போட்டிருப்பேன், அப்போ கூட பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலியே கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்கும். அதனால தாங்க நல்லா தெரிஞ்சுங்க, என் ஃப்ரெண்டாக இருந்து நான் கல்யாணம் பண்ணது எதனாலனா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களோட சுச்சுவேஷன் அப்படி. இது இப்போ வந்து உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், போயிட்டா என்ன எவ்வளோ கஷ்டப்படுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பிரேக்கப்லேயே கஷ்டப்பட்டு வெளில வந்தது காரணம் இப்போ இந்த லூஸு தான். அதனால தான் நான் வந்து ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிப்போண்டி அப்படின்னு சொல்லி என்னங்க. அப்புறம் வேறு யாரும் கல்யாணம்னா கண்டிப்பாக சண்டை தான் வரும். இப்போ எனக்கும் இவளுக்கு சண்டை வரும், ஆனால் உடனே போயிடும். இந்த 5 நிமிஷம் தான். இப்போ நான் சண்டை போட்டால் கூட அடுத்த 5 நிமிஷத்துல வந்து பேசிடுவா. இப்படி தாங்க இருக்கணும். நிறைய பேர் பேடாக கமெண்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணாத ப்ரோன்ட்டு. எங்களோட சூழ்நிலை எங்களுக்கு தான் தெரியும். சொல்றவங்க ஈஸியா சொல்லிட்டு இருந்துருவீங்க, ஆனா கஷ்டமா இருக்கிறது எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கல்யாணத்துல கூட நாங்க பயந்துகிட்டு தான் இருந்தோம். அவ்வளவு ப்ராப்ளம், எது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு. ஆமா, எங்க அம்மாலாம் ரொம்ப எங்க அம்மாலாம் ரொம்ப பயந்தாங்க. இவங்க ஊர்ல இருந்து சிவகங்கையில இருந்து ஆள் வந்துருவாங்கட்டு. ஆள் வந்தா சண்டை போறதுலாம் பெரிய மேட்ரு இல்லை. இவளுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாருமே. அதனாலதான் நானும் எங்க வீட்டுல என் அண்ணன்லாம் ரொம்ப பண்ணுவாங்க, என் அண்ணன். ஆனால் இப்போ ஓகே, எங்கள் கல்யாணம் ஓகே. பட் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா தான் இன்னும் பேசாமல் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க, வெயிட் பண்ணு. பாக்கி எல்லாருமே வந்திருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா இன்னொரு நாள் நாங்கள் போய் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. என்னடே ஏய் லூசு அழுதுட்டா, இதுக்கெல்லாம் அழுவியா விடு. எல்லாரும் கல்யாணத்துல அப்பா கூடவே இருப்பாங்க, ஆனா என் கல்யாணத்துல எங்க அப்பா இல்ல. அதுக்கு அழுவியா? அப்ப லூசு இங்கே வருடி, இங்கே வருடி. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்கப் ரொம்ப போடுறாங்கிட்ட. மேக்கப் இல்லை ப்ரோ, மூஞ்சி அப்படிதான் தெரியுது வீடியோவில். நீங்கள் நேர்லேயே வந்து பாருங்களேன். நிறைய பேர் நிறைய வீட்டிலே வந்து கேட்டாங்க, என்னக்கா இல்லைன்றீங்க. நானே ஓட்டியிருக்கேங்க, இப்படி தாங்க இருப்பாங்கன்னா பாருங்கண்ணே. சும்மா காட்டு. சரி அழுவாத விடு, உன் அப்பா தானே வருவாங்க. நம்ம போய் ஊட்டி போய் பார்ப்போம், சரியா? அழுவாத, கண்டிப்பாக போவோண்டி. இந்த தாலி பிரித்து கொத்து போடுவாங்களா, அப்போ கண்டிப்பாக போவோம். சரி விடு, எல்லாருக்கும் உள்ளதான். அப்பா இல்லாமல் கல்யாணம். ஆனால் பாக்கி எல்லாருமே வந்துருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு அவ்வளோ அழுவாள் தான். ஏண்டி அழுவுறேன்ட்டு நானும் ஐயோ ஏன் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் பேடாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்கும், அண்ணன் தம்பி இருப்பான். அவங்கள போய் இந்தமாரி திட்டுவீங்களா சொல்லுங்கள்? நான் திட்டுறதுனா நான் வந்து நீங்கள் திட்ட தான் நான் வளருவேன். இவ்வளோ நாங்கெல்லாம் அப்படி தான். நீங்க பேசுறதுனால நாங்க ஒன்றும் கவலைப்பட போதும் கிடையாது. நாங்க இந்த காலத்துல வாங்கிட்டு இந்த காலத்துல எங்க அப்பா அம்மா திட்டினாலே நாங்க இந்த காலத்துல வாங்கிட்டு இந்த காலத்துல நாங்க உட்காந்து ஃபீல் பண்ணவும் மாட்டோம். நிறைய பேர் எவ்வளவோ கமெண்ட் பண்றாங்க, நல்லதா பண்றாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு இதுவா இருக்குன்னு தெரியல. ஏன் இது உங்க அக்காவை கேட்பீங்களா இல்ல உங்க அம்மா அப்பாவை கேட்பீங்களா? சரி விடு, ஓகே ஓகே. நான் வந்து நாளைலேருந்து விளாக் ஸ்டார்ட் ஆகிடுவேன். நாளைக்கு வந்து இந்த மாப்பிள்ளைய வச்சு வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். அவன் ஸ்கூலுக்கு போறானா, அதனால வரது லேட் ஆகுது. அதனால தான் அவன் வர முடியல. நீ சனி ஞாயிறுல வந்து மாப்பிள்ளைய வச்சு வீடியோ வரும், பாருங்க. அப்புறம் வந்து வேற என்ன ட்ரிப்பு தாங்க. ஐயோ இந்த ட்ரிப்புன்ட்டு நானும் சொல்லிட்டு இருக்கேன், தவிர ட்ரிப்பு இன்னும் போக முடியலைங்க. கண்டிப்பாக நாங்கள் ட்ரிப்பு இந்த தாலி பிரித்து கொத்து பின்னா நானும் ரெடியாக தாங்க இருக்கேன். என்னையும் வீட்டில் வந்து வெளில விட மாட்டுறாங்க. கறி விருந்து அந்த விருந்து இந்த விருந்துட்டு வச்சுக்கிட்டு என்னை போட்டு கொள்றாங்க. ஏன் கேட்குறீங்க? இவள்கிட்ட கேளுங்களேன். வெளில விட மாட்டாங்க. ஏதான் அந்த தாலி பிடிச்சி போதும்னா எங்கனாலும் போய் தாலி போட்டிருக்கேன், அது ஒரே தாலியா பண்ணிடுவாங்க. ஆமா 2 தாலி போட்டிருக்கேனா, அதையும் காமிப்போம் ஏன் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து மாப்பிள்ளை வீட்டு தாலி, இது வந்து பொண்ணு வீட்டு தாலி. இது 2 தாலி ஒரே தாலியா போடுவாங்களே பிரிச்சு கோர்த்து. அது வரைக்கும் தான் வெளியில போக கூடாதுன்னு இருக்காங்க. ஆமா, அது வரையும் இல்லைன்னா வச்சிங்களா ட்ரிப்பு நேரம் போயிருப்பாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதான் என்னோட மேரேஜ். இது என்னோட ஏன் கஷ்டம் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். பிரேக்கப் ஆகி ஐயா அறுத்து சாவ போய் என்னை காப்பாற்றிக்குவேன் அதெல்லாம் சொல்லிகிட்டே போனேன். அதுக்கப்புறம் தான் இவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு என் கூடயே இருக்கா. அதனால் விட்டு கொடுக்க மாட்டேன் தக்காளியை, சரிங்களா? நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க. ஃப்ரெண்டை போய் கல்யாணம் பண்ணிட்டேன். நானும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் வந்து எங்களோட சூழ்நிலை அப்படி. என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அவங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, சாகுற வரையும் போனாங்க. அதனால தான் ஓகே நம்மளே கல்யாணம் பண்ணி போட்டு நான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன். தொலையலை, நல்லா இருக்கு. சரி எங்கே பாரு. ஓகே, இந்த வீடியோ நான் விட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.
பாய். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ நாளைக்கு மாப்பிள்ளை வீடியோ வரும் பாருங்கள்.